வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள். காசநோய் பாதிப்பு மற்றும் அந்நோயால் ஏற்படும் இறப்புகளை குறைப்பது தொடர்பான 100 நாள் தீவிர பிரச்சார இயக்கத்தை மத்திய அரசு இன்று தொடங்குகிறது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மத்திய குழுவினர் இன்றும் நாளையும் பார்வையிட உள்ளனர். பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது அனைத்து துறை அலுவலர்களும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய இளையோர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் காசநோய் பாதிப்பு மற்றும் அந்நோயால் ஏற்படும் இறப்புகளை குறைப்பது தொடர்பான 100 நாள் தீவிர பிரச்சார இயக்கத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஹரியானாவில் இன்று தொடங்கி வைக்கிறார். 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 347 மாவட்டங்களில் இந்த பிரச்சார இயக்கம் தீவிரமாக நடைபெறவுள்ளது. 100 நாள் பிரச்சார இயக்கத்தில் காசநோய் பாதிப்பு குறித்த விவரங்கள், நோய் அறிதல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரிவான சிகிச்சை வசதி, இறப்பு விகிதங்களை குறைத்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளது. காசநோய் எளிதில் தாக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு உரிய சிகிச்சைக்கான வசதியை ஏற்படுத்துவதோடு விரிவான ஊட்டச்சத்து ஆதரவை வழங்குவதும் இந்த இயக்கத்தின் முக்கிய அம்சமாகும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மத்திய அரசு 944 கோடியே 80 லட்சம் ரூபாயை நேற்று விடுவித்தது. இதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு அமித் ஷா, சவாலான சூழ்நிலையில் தமிழகத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஆதரவு கரம் நீட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பெஞ்சல் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரிசெய்ய தமிழகத்திற்கு 6675 கோடி ரூபாயை வழங்க மத்திய குழு பரிந்துரைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினர். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் திரு ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினரிடம் இது தொடர்பாக முதலமைச்சர் கோரிக்கை மனு ஒன்றை வழங்கினார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் தற்காலிக மற்றும் நிரந்தர சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள 6675 கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என்று அவர் கூறினார். மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள நிவாரணப் பணிகள் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக இந்த நிதியினை விரைந்து பெற்றுத்தர மத்திய குழு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் மத்திய குழுவினர் புயலால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள சேதங்களை இன்றும் நாளையும் ஆய்வு செய்ய உள்ளனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் அடுத்த சில நாட்களுக்குள் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் முழுமையாக வழங்கப்பட்டுவிடும் என்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலர் திருமதி அமுதா தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட உள்ள நிவாரணப் பொருட்களை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணத் தொகையாக 2000 ரூபாய் ரேஷன் கார்டுகளில் வழங்கப்பட்டு வருகிறது. டோக்கன் விநியோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் அவர்களுக்கு முதலமைச்சர் சொன்ன மாதிரி 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சர்க்கரை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே சில பகுதிகளெல்லாம் கொடுத்துட்டோம். மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அரிசி, பருப்பு, சர்க்கரை இது எல்லா பொருட்களும் இன்னும் ஓரிரு நாட்களில் முழுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும். 2 விதமா நாங்க பாக்குறோம். பேக் பண்ணி தரக்கூடிய பகுதிகள் முழுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகள், குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்டம் பாத்திரம்லாம் போயிடும். நம்ம ரேஷன் கடைக்கு ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு பைய எடுத்து வாங்க முடியாது. அந்த மாதிரி பகுதிகளுக்கு நாங்க பேக் பண்ணி தர்றோம். எங்க அவ்வளவு பாதிப்பு இல்ல, வீட்டுல ஒரு பையோ ஒரு பாத்திரமோ வாங்கிக்கலாம்னா அது ரேஷன் கடையிலே கொடுத்துட்டு போறோம். ஈபி 100% வீட்டு கனெக்ஷனும் அதே மாதிரி குடிநீர் வழங்கக்கூடிய ஈபி கனெக்ஷன் முழுமையா முடிச்சிட்டாங்க. விவசாய கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கூடிய விரைவில் முடிச்சிருவாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமி கண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள்.
பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது அனைத்து துறை அலுவலர்களும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மக்களின் கோரிக்கைகள் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தினாலும் அத்திட்டங்களின் பலன் முழுமையாக பொதுமக்களை சென்று சேருவதை உறுதிப்படுத்துவது அரசு அலுவலர்களின் கடமை என்று கூறினார். முன்னதாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டதற்காக வேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை பாராட்டி சான்றிதழ் மற்றும் கேடயங்களை துணை முதலமைச்சர் வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுத் தேர்வில் அதிக தேர்ச்சி விகிதத்தை அளித்த பள்ளிகளுக்கும் அவர் கேடயங்களை வழங்கி பாராட்டினார். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவில் மலையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை அளித்த பின்னரே தீபத் திருவிழாவின் போது பக்தர்கள் மலை மீது ஏற அனுமதி உண்டா இல்லையா என்பது முடிவு செய்யப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நேற்று கார்த்திகை தீபத் திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு கார்த்திகை தீபத் திருவிழா எந்தவித இடர்பாடு இல்லாமல் சிறப்பாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். இந்த ஆண்டு பாஸ் வழங்குவது கடுமையாக்கப்பட்டுள்ளது என்றும் பாஸ் இல்லாமல் யாரும் தீபத் திருவிழாவின் போது ஆலயத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் திரு ஏ வ வேலு தெரிவித்தார். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் கோடைக்காலத்தில் நடைபெறவுள்ள 62வது மலர் கண்காட்சிக்கு சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் முதல் கட்டமாக 30,000 மலர் கன்றுகளை நடும் பணி தொடங்கியுள்ளது. சால்வியா, அல்ஸ்ட்ரோமேரியா, வெர்பினா, டெலிபினியம் உள்ளிட்ட 30,000த்திற்கும் மேற்பட்ட அரிய வகை மரக்கன்றுகள் மலர் படுகையில் நடப்பட்டு வருகின்றன. இந்த நாற்றுகள் செடியாகி வரும் ஏப்ரல், மே மாதங்களில் பூத்து குலுங்கும் போது சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக ஈர்க்கும் என்று தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். உக்ரைன் மீது தொடர்ச்சியாக ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதலுக்கு அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். வடமேற்கு சிரியாவில் அரசு படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் மோதல் தீவிரமாகியுள்ளதால் 2,80,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா விரைவில் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு தற்காலிக மருத்துவமனைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மத்திய அமலாக்கத்துறையினர் நேற்று மும்பை, அகமதாபாத் உள்ளிட்ட 7 இடங்களில் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 13,50,00,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அஇஅதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் 90 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் நேற்று வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் வெள்ள நிவாரணத்திற்கான கணக்கெடுக்கும் பணி நடைபெற இருப்பதால் வரும் திங்கட்கிழமை நடைபெறவிருந்த மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தானியில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் தொடங்குகிறது. அடுத்த ஆண்டு சிலியில் நடைபெறவுள்ள இளையோர் உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டிக்கான தகுதி ஆட்டமாக இப்போட்டி இருக்கும். இந்த போட்டியின் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி சீனா, மலேசியா, தாய்லாந்து மற்றும் பங்களாதேஷ் அணிகளை எதிர்த்து விளையாடவுள்ளது. பி பிரிவில் தென்கொரியா, ஜப்பான், தைவான், ஹாங்காங், இலங்கை ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. நாளை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தியாவுக்கு எதிரான ஆடிலைட் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன்களுடன் இன்று தொடர்ந்து விளையாடவுள்ளது. இப்போட்டியில் ஆஸ்திரேலியா இந்தியாவை விட 94 ரன்கள் பின்தங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காசநோய் பாதிப்பு மற்றும் அந்நோயால் ஏற்படும் இறப்புகளை குறைப்பது தொடர்பான 100 நாள் தீவிர பிரச்சார இயக்கத்தை மத்திய அரசு இன்று தொடங்குகிறது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மத்திய குழுவினர் இன்றும் நாளையும் பார்வையிட உள்ளனர். பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது அனைத்து துறை அலுவலர்களும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய இளையோர் மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.